ஹாய் கைஸ், வெல்கம் டு விஷோ இன்ஃபோ. இன்றைக்கி மாவடி கொம்பு அதோட தோலை வச்சு ஒரு ஊறுகாய் செய்ய போகிறோங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போஸ்ட் பண்ணுற வீடியோ எல்லாத்தையும் நீங்கள் உடனே பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாங்க. பாருங்கள், இதுதான் அந்த மாகாளி கிழங்கோட தோல். இதில் ஒரு ஊறுகாய் செஞ்சு காட்ட போகிறேன் அப்படின்னு சொன்னேன் இல்லைங்களா, அதுதான் இது. இது வந்து தோல் நல்லா சன்லைட்டில், அதாவது சூரிய வெளிச்சத்தில் நீங்கள் வச்சு நல்லா ட்ரை பண்ணிக்கலாங்க. இது கூட தோல் மட்டும் போட்டால் அவ்வளோ டேஸ்ட் இருக்காதுன்னு அந்த மாகாளி கிழங்கு கொஞ்சம் போட்டிருக்காங்க. அப்போ தான் டேஸ்ட்டு செமையாக இருக்கும். இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. இதுக்கு என்னென்ன தேவையானதுன்னு பார்க்கலாங்க. இந்த மாகாளி கிழங்கோட தோலும் மாகாளி கிழங்கும் சேர்த்து இந்த கப்பில் ஒரு 3 கப் இருக்குங்க. இப்போ இதுக்கு தேவையான நாம் மசாலாலாம் பார்க்கலாங்க. அந்த தோல்லாம் மெஷர் பண்ண பார்த்தீங்களா, இந்த கப்பில் ஒரு 1/2 கப்பு உப்பு எடுத்துக்கலாங்க. அப்புறம் இந்த கப்பில் ஒரு 1/2 கப்பு மிளகாய் எடுத்துக்கலாங்க. இந்த மிளகாய் வந்து பீஸாக்கெல்லாம் ரெடி பண்ணுவோம் பார்த்தீங்களா, இப்படி நம்ம உடைச்சா உடையும் பார்த்தீங்களா, இந்த மாதிரி நல்லா ரோஸ்ட்டாக வெயிலில் வச்சு எடுத்தாலும் ஓகே, இல்லை சூடான தோசைக்கல்லில் போட்டாலும் ஓகே, ஆனால் நல்லா ரோஸ்ட்டாக இருக்கணுங்க. இந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. அப்புறம் அதுக்கு புளி கொஞ்சம் போடணுங்க. இது எந்த அளவுன்னு கேட்டிங்கன்னா, பெரிய எலும்பிச்சம்பழம் அளவுன்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் எடுத்து வச்சுருக்கிற அந்த மாகாளி கிழங்கோட தோல் அப்புறம் அந்த மாகாளி கிழங்குக்கு தேவையான உப்பு, காரம், புளிப்பு பற்றி நான் சொல்கிறேங்க. இதையும் கொஞ்சம் வெயிலில் வச்சு எடுத்துக்கோங்க, இல்லாட்டி சூடான தோசைக்கல்லில் போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ நான் சொன்ன அந்த மாகாளி கிழங்கோட தோல், மிளகாய்த்தூள், உப்பு, இந்த புளி எல்லாத்தையும் போட்டு ஒன்றா மிக்சியில் அரைக்க வேண்டியது தாங்க. அரைச்சதுக்கப்புறம் பார்க்கலாங்க. பாருங்கள், இந்த தோல் கிழங்கு சேர்ந்துருக்குங்களா, இது கூட இந்த புளி, அப்புறம் இந்த உப்பு, அப்புறம் மிளகாய்த்தூள், இதையெல்லாம் போட்டு மிக்சியில் ஒரு பவுட்ரு மாதிரி அரைச்சிக்கலாங்க. அரைச்சதுக்கப்புறம் பார்க்கலாங்க. பாருங்கள், வைஷ்யா ஸ்பெஷல் மாவடி கொம்பு தொக்கு பொடி அரைச்சாச்சுங்க. இப்படி தாங்க இருக்கணும். ரொம்ப நைஸாவெல்லாம் இதை எதிர்பார்க்க முடியாதுங்க. இந்த அளவுக்கு தான் குறைன்னு இருக்குங்க. இப்போ இதை இப்படியே ஏர்டைட்டு பாட்டிலில் நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாங்க. இதையும் கூடி நாம் முடிஞ்சால் கண்ணாடி பாட்டில், செராமிக் ஜாடி, இல்லாட்டி பிளாஸ்டிக் பாட்டில் அதில் ஸ்டோர் பண்ணிக்கலாங்க. இதையும் கூட சில்வர் இதில் போட்டு வச்சிடாதீங்க. இப்போ இது இப்படியே கூட ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஆனால் இன்னும் கூட கொஞ்சம் வெயிலில் வச்சு எடுத்துருவேன். அதாவது இப்படி நம்ம எடுத்து போட்டோம்னா கொஞ்சம் லேட்டாக விழுகுது பார்த்தீங்களா, இன்னும் நல்லா வெயிலில் காஞ்சிருச்சுன்னா அப்படியே பவுட்ரு மாதிரி இப்படி நம்ம போட்டோம்னா விழுகுங்க. அந்த மாதிரி நான் வெயிலில் எடுத்து வச்சு ஸ்டோர் பண்ணிக்குவேங்க. இப்போ நம்ம போட்ட உப்பு, காரம், புளிப்பு இதெல்லாம் பத்தலைன்னா இப்போ கூட சேர்த்திக்கலாங்க. காரம் பத்தலைன்னா சிவப்பு மிளகாய் தூள் இருக்கும் பார்த்தீங்களா, அதை சேர்த்துக்கலாம். உப்பு பத்தலைன்னா நம்ம போடும்போது அரைக்கிறதுக்கு முன்னாடி கல் உப்பு போட்டோம். இப்போ உப்பு பத்தலைன்னா நீங்கள் பொடி உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. அப்புறம் புளி போட்டு அரைச்சோம், புளிப்பு பத்தலை அப்படின்னு தோணுச்சுன்னா இப்போ இனி புளி சேர்த்தாதீங்க, லெமன் ஜூஸை பிழிஞ்சு விட்டுருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உப்பு, காரம், புளிப்பெல்லாம் கொஞ்சம் தூக்கலாக இருக்கணுங்க. அப்போ தான் இது நல்லா இருக்கும். நீங்கள் இப்போவே ரொம்ப கரெக்டாக இருக்குன்னு விட்டுட்டிங்கன்னா இது கெட்டு போக சான்ஸ் இருக்குங்க. நல்லா உப்பு, காரம், புளிப்பு எல்லாம் கரெக்டாக போட்டுட்டிங்கன்னா எத்தனை வருஷம் ஆனாலும் இது கெடவே கெடாதுங்க. அதில் ஏதாவது தப்பு பண்ணால் தான் இது கெட்டு போகுங்க. உப்பு, காரம், புளிப்பு அதுதான் இதுக்கு ப்ரிசர்வேட்டிவே. இதை நீங்கள் கரெக்டாக போட்டுட்டிங்கன்னா 1 வருஷம், 2 வருஷம், 3 வருஷம் இல்லை 4-5 வருஷம் மேலே ஆனாலும் கெடாது. எத்தனை வருஷம்னு சொல்கிறக்கு இல்லைங்க, எவ்வளோ வருஷம் ஆனாலும் நல்லாயிருக்கும். ஆனால் புதுசாக செஞ்சப்போ கலர் இந்த மாதிரி இந்தளவுக்கு இருக்கும். நாள் ஆக 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 பிளாக் தாங்க ஆகும். ஆனால் டேஸ்ட்டு கெடவே கெடாது. ஆனால் நான் சொன்ன பக்குவம், உப்பு, காரம், புளிப்பு கரெக்டாக போட்டிருக்கணும். அப்போ மட்டும்தான் நான் சொல்கிற மாதிரி எவ்வளவு வருஷம் ஆனாலும் கெடாது. உங்களுக்கு சீக்கிரமே கெட்டு போச்சு அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா நீங்கள் உப்பு, காரம், புளிப்பு கரெக்டாக போடலை அப்படின்னு அர்த்தங்க. அப்புறம் இதெல்லாம் நம்மளோட முடிஞ்சு போகக்கூடாது அப்படிங்கிறக்காக தான், நம்ம குழந்தைங்களுக்கெல்லாம் இப்படி ஒரு ஐட்டம் இருக்குது அப்படிங்கிற
தெரியப்படுத்துறதுக்கு தாங்க இந்த வீடியோ. இந்த காலத்தில் யாருமே ஊறுகாயில் ஜாஸ்தியாக சாப்பிட்றதில்ல. குழம்புல இருக்கிற அந்த வெஜிடபிள்ஸ் வச்சு சாப்பிட்றாங்க தயிர் சாதத்துக்கு. அப்புறம் பொரியலெல்லாம் வச்சு சாப்பிட்றாங்க. இந்த காலத்தில் யாருக்குமே அவ்வளவா ஊறுகாய் தேவைப்படுறதில்ல. இருந்தாலும் சாப்பிட்றவங்க இருக்காங்க, ஊறுகாய் சாப்பிட்றவங்க இருக்காங்க. ஆனால் இதை ஊறுகாவே சாப்பிட மாட்டேன் அப்படின்னு நினச்சவங்க, ஊறுகாவே சாப்பிட மாட்டேன் அப்படின்னு இருக்கிறவங்க கூட இதை சாப்பிட்ணுங்க. ஏன்னா இதில் சத்துக்கள் நிறைய இருக்கிறதுனால தாங்க இவ்வளோ சொல்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் இதை வைஷ்யாஸ் மாவடி கொம்முள் தொக்குன்னு சொல்லுவாங்க, மாவடி கொம்முள் பொடின்னு சொல்லுவாங்க, அப்புறம் களிமண் ஊறுகாய் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி இவ்வளோ எப்படி வேணாலும் சொல்லுவாங்க. இந்த 3 நேமில் எப்படி வேணால் சொல்லுவாங்க. அவங்கவுங்க வீட்டு பிரகாரம் சொல்லுவாங்க. என்னங்க, எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் இதை செஞ்சு காமிச்சிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஞாபகமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.